கதையை. அக்பர் என்ற ஒரு மகாராஜா, பீர்பல் என்ற ஒரு பேரறிஞன். பிரமாதம் 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 பிரமாதம். தான்சேன் அவர்களே, நீங்கள் உலகின் சிறந்த பாடகர், ஈடு இணையே இல்லை. நன்றி மகாராஜா, எல்லாம் தங்கள் ஆசிதான். ஆனால் என்னை விட சிறந்த இசைஞானி உலகில் உண்டு. நீங்க வெக்கப்படுறீங்க, நீங்க தான் தலை சிறந்தவர். ஆமா மகாராஜா, தான்சேன் தான் தலை சிறந்தவர். பீர்பல், ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னதை ஒத்துக்கலையா? என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இப்ப தான்சேன் அவர்களே சொன்ன மாதிரி உலகத்துல அவரை விட சிறந்த இசைக்கலைஞர் இருக்காரு. பீர்பல், உங்களுக்கு சவால் தான் பிடிக்கும். அதனால தான்சேனை விட சிறந்த பாடகரை எங்கிட்ட காட்டுங்க. இப்ப நான் கிணத்துல போட்ட மோதிரத்தை நீங்க வெளியே எடுக்கணும். ஆனா இதுல இறங்கக்கூடாது, வேற எந்த பொருளையும் நாடக்கூடாது. முடியுமா உங்களால? மகாராஜா, பாடகர் விஷயத்தை பொறுத்தவரை தான்சேனுடைய குரு மிகச்சிறந்த பாடகராவார். தான்சேனோட குருவா? ஆம் மகாராஜா, அவர் எனது குரு ஆவார். மிகச்சிறந்த பாடகர். இப்ப தீர்த்த யாத்திரை போயிருக்காரு. 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வருவாரு. மகாராஜா, நாம் அவர் வர வரைக்கும் காத்திருப்போம். அதுக்குள்ள நான் இந்த மோதிரத்தில் எடுக்கிற வழியையும் நல்லா யோசிச்சு வைக்கிறேன். சரி பீர்பால், 2 சவால்களையும் ஜெயிக்க 1 மாசம் அவகாசம் தரேன். பீர்பால், என்னாச்சு? சவாலை மறந்துட்டீங்களா? தான்சேனோட குரு எங்க? மகாராஜா, நான் எதையுமே மறக்கல. குருஜி தன்னோட யாத்திரையை முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரு. அப்ப ஏன் இன்னும் அவர் தர்பாருக்கு வரல? மகாராஜா, அவர் தனது வீட்டை விட்டு வெளியே வரதில்ல. நாம அவர் பாட்டை கேட்கணும்னா அவர் வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அதுவும் சரி. அவர் இங்க வர விரும்பலைன்னா நாமளே அவர் வீட்டுக்கு போவோம். அவர் பாட்டை கேட்க என் மனசு ரொம்ப ஆவலா இருக்கு. நாளை காலையிலேயே அவர் பாட்டை கேட்க அவர் வீட்டுக்கு போவோம். தங்கள் சித்தம் மகாராஜா. இந்த இடத்துல இருந்து நாம நடந்துதான் போகணும் மகாராஜா. குதிரையில் இந்த வழியில போறது முடியாத காரியம். உங்க குரு தலை சிறந்த பாடகர்னா அவர் ஏன் இந்த காட்டுல தனியா இருக்காரு? அவருக்கு இந்த உலக சுகங்களை விட்டு தனிமையில அமைதியை நாடுறது பிடிக்கும். மகாராஜா, நான் சொல்றதுக்கு என்னை மன்னிக்கணும். ஆனா நாம இங்கேயே அவருக்காக காத்திருக்கணும். அவர் தினமும் இதே சமயத்துல வெளியில வந்து சாதகம் பண்ணுவாரு. சரி, ஆனா அவர் குடிசையிலேயே நாம அந்த பாட்டை ஏன் கேட்க கூடாது? மகாராஜா, அவர் யாருக்காகவும் பாடுறது கிடையாது. அவர் மனசுக்கு தோணும் போது மட்டும்தான் பாடுவாரு. அதனால நாம இங்கேயே தான் காத்திருக்கணும்.
வணக்கம் குருதேவா. ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காருங்க. பீர்பாலும் தான்சேனும் நீங்கள் தான் சிறந்த பாடகர்னு சொன்னாங்க. ஆனால் அதை நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் தான் சிறந்த பாடகர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது இசை மேலே நீங்கள் வச்சிருக்கிற ஆர்வத்தை காட்டுது. நான் ஒன்றும் உங்கள் புகழ்ச்சிக்கு லாயக்கு இல்லை. இங்கே இசை தான் தலை சிறந்தது. நல்ல இசைக்கலைஞனை என்னால் அடையாளம் காண முடியும். நான் கொடுக்குற இந்த சின்ன பரிசை ஏற்றுக்கங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் பரிசுக்காக பாடுறது இல்லை. தவிர எனக்கு இங்கே எந்த குறைவும் இல்லை. இந்த பரிசு நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் பரிசை வாங்க விரும்பலைன்னா வேண்டாம். ஆனால் என் கூட அரண்மனைக்கு வாங்க. அங்கே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நான் விரும்பும்போது உங்கள் பாட்டையும் கேட்க முடியும். என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனால் இந்த காட்டில் என்னோட சிறிய குடிசையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த அமைதி எனக்கு உங்கள் அரண்மனையில் கிடைக்காது. அதை தவிர நான் எப்பவும் இறைவனுக்காகத்தான் பாடுவேன். இது உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்குங்க. உங்கள் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டா என்கிட்ட நிச்சயம் சொல்லி அனுப்புங்க. நாங்க வர்றோம். இவர் எப்படி உங்களை விட நல்லா பிரமாதமா பாடுறார் தான்சேன்? மகாராஜா, அது மகாராஜா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். குருநாதர் இறைவனுக்காக மட்டும்தான் பாடுறாரு. ஆனால் தான்சேன் உங்களுக்கும் எங்களுக்காகவும் பாடுறாரு. குருநாதர் பக்தி சிரத்தையோட பாடுறாரு. அந்த பக்தி இந்த உலகத்தையும் உலக சுகங்களையும் விட்டாதான் எல்லாருக்கும் சித்தியாகும். நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ரெண்டாவது சவால் என்னாச்சு? எங்க என்னோட மோதிரம்? மகாராஜா, நாம் அந்த கிணத்து வழியா போகும்போது உங்களுக்கு உங்க மோதிரம் கிடைச்சிடும். அதையும் தான் பார்த்துடுறேன். இந்தாங்க மகாராஜா. சபாஷ் பீர்பால். ஆமா, எப்படி சாதிச்சீங்க? மகாராஜா, நீங்க மோதிரத்தை கழட்டி கிணத்துல வீசினதும் நானும் பக்கத்தில் இருந்த சாணத்தை எடுத்தேன். அதை அப்படியே மோதிரத்து மேல எரிஞ்சேன். சில நாளைக்கு அப்புறம் சாணம் காஞ்சி போனதும் மோதிரம் அதில் ஒட்டிக்கிச்சு. இன்னும் சில நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சுது. அப்போ இந்த கிணறு தண்ணியால் நிரம்பிச்சு. உடனே காஞ்ச சாணம் மிதக்க ஆரம்பிச்சது. இதோ உங்க மோதிரம் மகாராஜா. நானும் கிணத்துல இறங்கல, உதவிக்கு எந்த பொருளையும் எடுத்துக்கல. இயற்கை தானே என் வேலையை முடிச்சு கொடுத்துருச்சு. சபாஷ் பீர்பால், உங்களுக்கு ஈடு இணையே இல்லை. சபாஷ் சபாஷ் சபாஷ். நன்றி மகாராஜா, நன்றி.